கிரியேட்டர்ஸ், இந்த வீடியோவில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ப்ரீமியமான ஜெப்ரானிக்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் கேமிங் கீபோர்ட் அண்ட் மவுஸ் காம்போவோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் இதை அமேசான்லேருந்து தான் பை பண்ணியிருக்கேன். லிங்க்கை கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூவை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணதுமே ஒயிட் கலரில் கேமிங் கீபோர்ட் அண்ட் மவுஸ் கொடுத்துருக்காங்க. இது பிளாக் கலர்லேயே அவைலபிளாக இருக்குது. பட் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது ஒயிட் கலர் காம்போ. இதோட ரீசெண்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கீபோர்ட் பற்றி சொல்லணும்னா இது அலுமினியம் பில்ட் கீபோர்ட். குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது, பார்க்க ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ ப்ரீமியம் ஃபீல் கிடைக்குது. அப்புறம் இது மெக்கானிக்கல் கீபோர்ட் கிடையாது. மெக்கானிக்கல் இன்னுமே காஸ்ட்லியாக இருக்கும், இந்த பட்ஜெட்டுக்கு வராது. ரெண்டாவது இதுல டோட்டலா 104 கீஸ் இருக்கு. லேசர் கீ கேப்ஸ் கொடுத்திருக்காங்க. கீஸ் டைப் பண்றப்போ கம்ஃபர்டபிளா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு அண்ட் நாய்ஸ் ரொம்பலாம் வரல. மூணாவது இதுல மல்டிமீடியாக்குன்னே தனியா கீஸ் கொடுத்திருக்காங்க. நாலாவது விண்டோஸ் கீயை எனேபிள் ஆர் டிசேபிள் பண்றதுக்காகவே ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் கீ பிளஸ் விண்டோஸ் கீயை கிளிக் பண்ணா விண்டோ கீ லாக் ஆயிடும், திரும்பவும் பிரஸ் பண்ணா அன்லாக் ஆயிடும். இண்டிகேட்டரும் கொடுத்திருக்காங்க. இது மெயினா கேமர்ஸுக்கு தான் யூஸ் ஆகும். ஏன்னா கேம் விளையாடுறப்போ தெரியாம விண்டோ கீயை கிளிக் பண்ணிட்டா கேம்ல இருந்து எக்ஸிட் ஆயிடும் இல்லையா? ஸோ அப்போ நீங்க இந்த விண்டோ கீயை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா விண்டோ கீயை தெரியாம பிரஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. அடுத்து கீபோர்ட் பேக் சைடில் நமக்கு 2 ஸ்டெப் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு சூட்டபிளான ஆங்கிளை வச்சு நீங்க கீபோர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஆறாவது இதுல 1.8 மீட்டர்ஸ்க்கு பிரேடட் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் குவாலிட்டி நல்லா இருக்கு. அப்புறம் கேபிளோட யூஎஸ்பி கனெக்டர் கோல்டு பிளேட்டட்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட RGB பத்தி சொல்லணும்னா டோட்டலா 4 மோட்ஸ் இருக்கு. 3 லைட் மோட் அண்ட் 1 ஆஃப் மோட். இந்த லைட் கீயை பிரஸ் பண்ணி நீங்க மோட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் மோட், இது செகண்ட் மோட், இது தேர்ட். அப்புறம் ஃபோர்த் டைம் பிரஸ் பண்ணா ஆஃப் ஆயிடும், திரும்பவும் பிரஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் மோட் ரிப்பீட் ஆகும். அப்புறம் இதுல பிரீத்திங் மோடே நீங்க செட் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் கீ பிளஸ் லைட் கீயை பிரஸ் பண்ணா போதும். இந்த மாதிரி 3 மோட்ஸுமே அதுவாவே சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அப்புறம் இதுல 3 பிரைட்னஸ் லெவலை நீங்க செட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபங்க்ஷன் கீ பிளஸ் பேஜ் டவுன் கீயை பிரஸ் பண்ணீங்கன்னா பிரைட்னஸ் லெவல் கம்மி ஆகும். அதே இந்த ஃபங்க்ஷன் கீ பிளஸ் பேஜ் அப் கீயை கிளிக் பண்ணீங்கன்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். 3 லெவல்ஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த RGBல மைனஸ் என்னன்னா இது பேக்லைட் கீபோர்ட் கிடையாது. அதாவது கீஸை சுத்தி மட்டும்தான் க்ளோ ஆகும், கீஸுக்கு மேல க்ளோ ஆகாது. ஸோ டிம் லைட்ல ஒர்க் பண்ணும்போது நமக்கு என்ன கீஸ்னே தெரியாது. நெக்ஸ்ட் இந்த கீபோர்ட் பட்டன் ஸ்ட்ரோக்ஸ் லைஃப் 80 மில்லியன் டைம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த கீபோர்ட் இந்த பிரைஸுக்கு ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு, ப்ரீமியம் ஃபீல் கிடைக்குது. எனக்கு டைப் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சு. நெக்ஸ்ட் மவுஸ் பத்தி சொல்லணும்னா இந்த மவுஸோட பில்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. எர்கானமிக் டிசைன்ல கொடுத்திருக்கிறதுனால அதிக நேரத்துக்கு நம்ம கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ண முடியும். இதுல டோட்டலா 6 பட்டன்ஸ் இருக்கு, இன்க்ளூடிங் DPI பட்டன். அதுல அப் டு 3200 DPI இருக்கு. இதுலயே நமக்கு 1.8 மீட்டர்ஸ்க்கு பிரேடட் கேபிள் கொடுத்திருக்காங்க. கேபிளோட கனெக்டர் கோல்டு பிளேட்டட்ல கொடுத்திருக்காங்க. அடுத்து இதுல பிரீத்திங் LED கொடுத்திருக்காங்க. 7 ரெயின்போ கலர்ஸ்ல சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இதனால நமக்கு பிரீமியம் ஃபீல் கிடைக்குது. அப்புறம் மவுஸோட பட்டன் ஸ்ட்ரோக் லைஃப் 2.5 மில்லியன் டைம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த கீபோர்ட் அண்ட் மவுஸ் காம்போக்கு அமேசான்ல 1 இயர் வாரண்டியும் தராங்க. ஓகே, ஃபைனலாக இது யார் பை பண்ணலாம்னு பார்க்கலாம். இதில் மைனஸ்ன்னு பார்த்தா கீஸ் மேலே க்ளோ ஆகாது, பேக்லைட் கொடுக்கல. அதனால் டிம் லைட்டில் என்ன கீஸ்னே தெரியாது. இது உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா பை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதை மெயினாக கேமர்ஸ்க்காக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் நீங்கள் நார்மல் ஒர்க் பண்ணுறதுக்காக, எடிட்டிங் பண்ணுறதுக்காக, இல்லைன்னா உங்கள் ஸ்டுடியோவை இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் அப்கிரேட் பண்ணணும், அதுக்காக பட்ஜெட்டில் ப்ரீமியம் கீபோர்ட் அண்ட் மவுஸ் தேவைப்படுதுனாலும் இதை நீங்கள் பை பண்ணலாம். இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். அப்புறம் கேமிங் சேனல்ஸ் ரன் பண்ணுறவங்களுக்குமே இது சீப் அண்ட் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.